வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நம்பர் சிஸ்டமில் இருக்கிற மாடல் 7 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A number when divided by 44 gives 432 as quotient and 0 as remainder. What will be the remainder when dividing the same number by 31? ஒரு நம்பரை 44ஆல் டிவைட் பண்ணால் 432 வந்து கோஷியன்ட்டும் 0 ரிமைண்டர் கிடைக்குதான். அதே நம்பரை 31ஆல் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதான் ஒரு எண்ணை 44ஆல் வகுத்தால் 432 ஈவு கிடைக்குது, 31ஆல் வகுத்தால் மீதி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். இப்போ ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க 5ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா 2 10 0 ஆயிரும். ஸோ கோஷியன் வந்து என்ன போடுவீங்க? 2 போடுவீங்க. அப்ப இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் 10 நமக்கு எப்படி கிடைக்குது? இந்த கோஷியன்டையும் நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணாமோ அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்குது. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம பண்ண போறோம். ஸோ உள்ளாடி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதை எதால டிவைட் பண்றாங்க? 44ஆல டிவைட் பண்றாங்க. எதால டிவைட் பண்றாங்க? 44ஆல டிவைட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு கோஷியன்ட் எவ்வளவு கிடைக்குது? 432 கிடைக்குது. கரெக்டா? ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது? 0 கிடைக்குது. இப்போ இதே நம்பரை, இந்த எக்ஸ்ங்கிற நம்பரை எதால நம்ம டிவைட் பண்ண போறோம்? 31ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க முதல்ல. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா போதும்ல. அப்போ 432 இன்ட்டு 44. ஸோ 2 8, 3 12 2 மீதம் 1, 4 16 1 17. அதே தான் போட போறீங்க 28. ஸோ 8 8 10 0 மீதம் 1, 7 14 1 15 5 மீதம் 1, 7 1 8 1 9. ஸோ 19508 கிடைக்கும். சரியா? இது எதால் டிவைட் பண்ண போறோம்? 31ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். சரியா? தப்பா போட்டிருக்கேன். 7 2 9 1 10க்கு 0 மீதம் 1. ஸோ 19008 கிடைக்கும். சரியா? ஸோ 31ஆல டிவைட் பண்ணும்போது 31 இன்ட்டு 6 வரைக்கும் போகும். ஸோ 1 6 3 18. ஸோ 186 கிடைக்கும். மீதி எவ்வளவு கிடைக்கும்? 4 408. ஸோ 31 இன்ட்டு 4 வச்சு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரைக்கும் போவோம்? 10 13 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. 1 3 3 3 9 31 3 9 10க்கு 0 மீதம் 1. ஸோ 403. ஸோ 403 போட்டிங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும். ஸோ 8லேருந்து 3 கழிச்சு நமக்கு எவ்வளவு? 5 இருக்கும். ஸோ அந்த நம்பரை நம்ம 31ஆல டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The least number that must be subtracted from 1 to 94 so that the remainder when divided by 9, 11 and 13 will leave in each case the same remainder 6 is அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. The least number must be subtracted. The least number அப்படின்னாலே நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா LCM எடுப்போம். சரியா? இல்லைன்னா the greatest number, highest number கொடுத்தா HCF எடுப்போம். ஸோ லீஸ்ட்னாலே LCM எடுப்போம். எதுக்கு? ரிமைண்டர் when divided by என்ன கொடுத்துருக்காங்க? 9, 11 and 13 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து LCM எடுப்பீங்க. ஸோ 9, 11, 30க்கு வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 9 இன்ட்டு 11 99 இன்ட்டு 13. ஸோ 9 27க்கு 7 மீது 2, 9 27 2 29. ஸோ 99. ஸோ 7 9 9 18க்கு 8 மீது 1, 10 2 12 1287 இருக்குது. சரியா? ஸோ இந்த 1 to 94 நம்ம எதால டிவைட் பண்ண போறோம்? ஸோ 1 to 94 1 to 87ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 1 to 87ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அவ்வளவு நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 7 கிடைக்கும். ஆனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க leave in each case the same remainder 6 கிடைக்கணுமா? எல்லாத்துலயும் நமக்கு என்ன கிடைக்குமா? சேம் ரிமைண்டர் 6 கிடைக்கணுமா? அதுல அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா போதும்ல. அப்ப எத்தனை எண்ணை கழிக்கணும்னு கேக்குறாங்க. குறைந்தபட்ச எண்ணை 1 to 94 இருந்து எந்த குறைந்தபட்ச எண்ணை கழிக்க வேண்டும் சொல்லிருக்காங்க. ஸோ 1 நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணாலே நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிரும்? இந்த 6 வந்து கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணுங்க? LCM எடுத்து சால்வ் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? ஈஸியா சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. What least value must be assigned to star so that the number 63576 star 2 is divisible by 8? So divisibility rule நமக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து divisible by 8 இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளீட் நம்பரும்
8ஆல டிவைட் ஆகும். அப்போ 6 ஸ்டார் 2ங்கிறத 6 1 2ன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இருக்க ஆப்ஷனை போட்டு பார்ப்போம். 1 2 போட்டு பார்த்தா ஸோ 7 8 56 மீதி 52 கிடைக்கும். ஸோ நமக்கு வராது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ரெண்டாவது ஆப்ஷன் போட்டு பாருங்க, 6 2 2ன்னு போடுவீங்க. அதே மாதிரி 7 8 56 மீதி நீங்க எவ்வளவு போடுவீங்க, 6 62. ஸோ அதுவும் 8 8 64 7 8 56 வராது. ஸோ 3 போட்டு பாருங்க அடுத்தது. ஸோ 6 3 2. ஸோ 7 8 56 மீதி எவ்வளவு இருக்கும் நமக்கு, 56 72. ஸோ 9 8 72. ஸோ இது வந்து என்ன ஆகும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும். இப்போ ஆன்சர் நமக்கு அந்த இடத்துல தான் போடணும், 3 தான் போடணும். அடுத்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ண எந்த அவசியமே கிடையாது. நமக்கு என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. The largest number of 4 digits exactly divisible by 88 is சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 88 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 into 8 நம்ம போடலாம். அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் 11 அப்ளை ஆகணும், டிவிசிபிலிட்டி ரூல் 8 அப்ளை ஆகணும். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாமே நான் பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் தெளிவாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப தரமாகவே போயிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் 11 வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 11 ஆர் 0 கிடைக்கணும். அப்போ 9 8 9 8, அப்போ கண்டிப்பாக 0 கிடைக்கும். 11 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 9 4 9 4, ஸோ கண்டிப்பாக 0 கிடைக்கும். 11 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 8 + 8 16, அப்படிதானே? 8 + 8 16, 8 + 8 16. இங்கேயும் 11 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 6 15, 8 7 எவ்வளவு 15. ஸோ இங்கேயும் 11 கண்டிஷன் வந்து என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எல்லாத்துக்குமே 11 கண்டிஷன் என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண, அடுத்தது 8ஓட கண்டிஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 8ஓட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து என்ன ஆகும், 8ஆல டிவைட் ஆகும். அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 9 9 18, 2 16, இது 2, இது வந்து டிவைட் ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எடுக்க மாட்டோம். ரெண்டாவது பாருங்க, 1 8 8, மீதி 1 14, 1 8 8 தான் நம்ம போடுவோம். சரி, அப்போ 14 நம்ம பார்க்கும்போது 64, 8 8 64. அப்போ இது வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் ஆன்சர். வேற எதுவுமே நம்ம என்ன பண்ண வேணாம், செக் பண்ண வேணாம். சரியா? ஸோ இந்த டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. Which of the following number is completely divisible by 99 சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம 9 × 11 எடுப்போம். ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை ஆகணும், 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை ஆகணும். ஸோ இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு செக் பண்ணி இந்த வீடியோக்குள்ள என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.